சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எண்ணம் நல்லதாக இருந்தால் எதையும் செய்யலாம். எண்ணம் நல்லதாக இருந்தால் எதையும் செய்யலாம். அப்படின்னா என்ன? என்ற உள்ளத்தில் அபாயா என்பது இஸ்லாத்துடைய வாஜிபுகளில் உண்டு, முசல்லமாத்துகளில் உண்டு, அடிப்படைகளில் உண்டு என்று தெரிஞ்சிருந்தா நான் அபாயாவுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த அபாயாவை அலங்கோலமாக பேசலாம், அபாயாவை எதிர்த்து பேசலாம், நான் ஒரு காவிர் மாதிரி கூட பேசலாம். எதன் காரணமான அபாயாவுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த அதற்காக வேண்டி பேசலாம். குறுகிய இந்த குறும்படங்கள் சினிமாக்கள் அப்படின்னு வந்திருக்கு. என்ன செய்கிறாங்கடா, முஸ்லீம் சகோதரர்கள் வீதியில் நின்று முஸ்லீம் பெண்களை அழைத்து, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஒரு பவுன் தங்கத்தை தாரோம், இந்த அபாயா கலட்டுவீங்களா, கலட்டுங்க, கலட்டுவது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தாரோம் அப்படின்றான். இல்லை இல்லை, நாங்கள் எவ்வளவு தந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், கலட்ட மாட்டோம். இப்படி ஒரு படத்தை எடுத்து, சினிமாவை எடுத்து போடுறாங்க. பார்த்தீர்களா, முஸ்லீம்கள் ஒரு பவுன் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் அதாவது கலட்ட மாட்டார்கள். அதுபோல ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள், ஒருத்தர் ஒரு திருமண வைபவத்தை வைத்து குர்ஆன் கிஃப்ட் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் குர்ஆன் கிஃப்டா, குர்ஆனை எவனா கிஃப்டா கொடுப்பானா என்று பேசுறாரு. ரெண்டு பேரும் முஸ்லீம், ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க, ரெண்டு பேரும் முஸ்லீம் பேசிக்கிறாங்க. கடைசியில் குர்ஆனுடைய முக்கியத்துவம் மட்டும் முடியும், குர்ஆனுடைய முக்கியத்துவம் மட்டும் முடியும். இதுபோல இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் நாம் பேசலாம். எதன் காரணமாக பேசலாம் என்றால், இஸ்லாத்தை வளர்ப்பதாக இருந்தால், கடவுளின் பெயரை சொல்லி கடவுளுக்கு உதவுவதற்கு நீ பொய் சொன்னாலும் அது உதவுமாக இருந்தால் என்ன செய், பொய் சொல்லலாம் என்று எப்படி கிறிஸ்தவ பைபிள் சொல்லுகிறதோ அதை அப்படியே அப்ளை பண்றாங்க. இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், என் உள்ளம் நல்லதாக இருந்தால் நான் எந்த குஃப்ரான வார்த்தை என்ன செய்யலாம், நான் பேசலாம். அது பிரச்சாரத்துடைய நோக்கமாக இருந்தால், என் உள்ளம் சரியாக இருந்தால் நான் எதிராகவும் பேசலாம், இஸ்லாத்தை எதிர்த்தும் பேசலாம், கடவுளை மட்டம் தட்டியும் பேசலாம், குர்ஆனை நிராகரித்தும் பேசலாம். இதுதான் முர்ஜியா கொள்கை, இதுதான் முர்ஜியா கொள்கை. முர்ஜியா கொள்கை என்று சொன்னால், நாம் நல்ல ஈமானில் இருந்து விட்டு செயல் ரீதியா எந்த குஃப்ரும் இல்லை, உள்ளம் சரியா இருந்தா செயலால குஃப்ரே வராது அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக, நான் தொழுகையை விளையாட்டாக பேசினாலும் எதிர்த்தா பேசினாலும் நான் உள்ளத்துல சரியாக இருந்துட்டேன்டா, தொழுகை முக்கியத்துவம் தான், அந்த இடத்துல ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக நான் என்ன செஞ்சேன், பேசினேன், அல்லது அந்த முஸ்லிம் அல்லாதவருக்கு அப்படி விளங்கப்படுத்தினா தான் விளங்கு என்றதுக்காக பேசினேன், அது குஃப்ராக அமையாகுதுன்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, அந்த முனாஃபிகீன்கள் சொன்ன வார்த்தை என்ன, இன்னமா குன்னா நஹூது வ நல்அப், நாங்க ஒரு நகைச்சுவைக்காகத்தான் இது பேசினோம்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், குல் பில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன், அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய அவனுடைய வேத வசனங்களிலாம் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கேட்கிறான். இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா முடிக்கின்ற பொழுது கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு பின்னால் நீங்கள் காவிர்களாகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமானுக்கு பின்னால் காவிர்களாகி விட்டீர்கள். அப்ப குர்ஆனை, நான் நம்பக்கூடிய ஒரு குர்ஆனை, இந்த குர்ஆன் கிஃப்ட்டுக்கு பொருத்தம் இல்லை என்று ஒரு முஸ்லீம் சொல்றான். ஆனால் அவன் குஃப்ரன்னு நினைக்கல. காரணம், நான் குர்ஆனை மதிக்கிறேன், குர்ஆனை மதிக்கிறவனா இருந்தா நீ குர்ஆனுக்கு எதிராக எதுவும் எந்த நோக்கத்துக்காக என்ன செய்யலாம், பேசலாம் என்ற அர்த்தத்தை அதை என்ன செய்யுது, கொண்டு வருது. அபாயாவுக்கு எதிராக பேசுறான், அபாயாவுக்கு எதிராக பேசிவிட்டு என்ன சொல்றான், அபாயத்தோட முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த நான் என்ன செஞ்சேன், நான் பேசினேன்றான். அன்புள்ள சகோதரர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எண்ணம் தூய்மையாக இருந்தாலும் குர்ஆனை ஒருவர் மிதித்தால், அவர் செயல்பாட்டில் மிதித்தால் அவர் காவிர். அவர் குர்ஆனை எவ்வளவு மதிச்சவராக இருந்தாலும் சரி, அவர் குர்ஆனை எவ்வளவு மதிப்பவராக இருந்தாலும் சரி, செயல் அவர் மிதிப்பாராக இருந்தால் அந்த செயல் குஃபர். அவர் உள்ளத்தில் எவ்வளவு தூய்மையானவராக இருந்தாலும் சரி. இதுக்கு மாற்றமான கொள்கை தான் அந்த முர்ஜியா கொள்கை. செயல்ல குஃபர் வராது, எண்ணத்துல மாறினால் மட்டும்தான் ஒருத்தன் காவிரே தவிர மற்றபடி குஃபர் வராது என்ற கொள்கை தவறானது. அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால், காதியானிகளும் முஸ்லிம்கள் தான், ஷியாக்களும் முஸ்லிம்கள் தான், எல்லாருமே முஸ்லிம்கள பட்டியல் என்ன செய்வாங்க, வருவாங்க. எண்ணத்துல எல்லாருமே என்ன நல்லவர்கள் தான். செயல்பாடுகளும் குஃப்ரை என்ன செய்யும், கொண்டு சேர்க்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் மதிக்கிறோமாக இருந்தால், இஸ்லாத்துடைய அடையாளங்களை மதிக்கிறோமாக இருந்தால், எந்த நோக்கத்துக்காகவும் எதிரான நபரா நம்ம பேசக்கூடாது. அதே போல தான் நான் ஷிர்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய நான் ஷிர்க்குக்கு போறேன், நான் கபர் வணங்க போறேன், நான் சாஸ்தாங்கம் செய்ய போறேன், நான் சுஜூது செய்ய போறேன், அதுக்கு சார்பாக நான் வாதிப்பேனாக இருந்தால், அது என்ன நோக்கத்தை சொல்லிவிட்டாலும் சரி, அடுத்தவருக்கு விளங்கப்படுத்த தான் நான் முஸ்லிக் மாதிரி நடிச்சேன் அப்படி என்று சொன்னாலும் அது குஃப்ர் தான்.
உன் எண்ணம் தூய்மையாக இருப்பது உன் செயல் குஃபுர் இல்லை என்பதற்கான ஆதாரமாக என்ன செய்யாது, வராது. இது ஒரு அடிப்படையான விஷயம், அகீதாவுடைய மிக லேசான அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் கூட நம்ம என்ன செய்வதில்லை, இந்த மாதிரி ஒரு புரிதலின்மையோடு நம்ம இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கு மார்க்க ரீதியான சினிமாக்கள், மார்க்க ரீதியான நாடகங்கள் என்று வரக்கூடிய அந்த அதாவது அம்சங்களிலே வெளியீடுகளிலே நீங்கள் தெளிவாக காணலாம். மார்க்கத்துக்கு வெளியே